2014ஆம் ஆண்டு நரேந்திர மோடி அவர்கள் முதல் முறையாக பார்லிமெண்டில் காலடி எடுத்து வைக்கும் போது அவர் நடத்திய நாடகத்தை நீங்க இந்த வீடியோவில் பார்த்து வருகிறீர்கள். கோவிலுக்குள்ள புகுவதற்கு முன்பு எப்படி தொட்டு கும்பிட்டு போவீர்களோ அதே போன்ற பார்லிமெண்டிற்குள் நரேந்திர மோடி புகழ்ந்த அந்த காட்சி. பார்லிமெண்டை கோவிலாக நான் நேசிக்கிறேன் என்று கூறிய அந்த வார்த்தைகள், பார்லிமெண்டை கோவில் போன்று பார்க்கிறேன் என்று பேசிய அந்த வார்த்தைகள். ஆனால் நரேந்திர மோடி இன்னைக்கு எந்த அளவில் இந்த நாட்டு டெமோக்ரஸியை, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை அம்மனமாக்கி வேடிக்கை பார்த்து வருகிறாரோ அதற்கான வெளிப்படையான ஒரு காட்சிகளை இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்து வைக்க போகிறேன். அடுத்த 6 நாட்கள் வரை இந்த நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாட்டு பயணத்திற்கு இருக்காராம். வெளிநாட்டுக்கு சென்று அங்க நடனமாடக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதே தருணத்தில் இந்தியாவுடைய இன்டர்னல் கண்டிஷனை நீங்க பார்த்தீர்கள்னா, டிஎம்சியிலிருந்து பிரிந்து போன 19-20 எம்பிக்கள் இந்த நாட்டு ஸ்பீக்கர் வீட்டில், பிஜேபியின் ஸ்பீக்கர் வீட்டில், ஆமாம், ஸ்பீக்கர் என்றால் எந்த அரசியல் கட்சி சார்ந்த நபராகவும் இருக்கக்கூடாது என்று கூறுவார்கள். ஆனால் இந்த இடத்தில் நீங்க பார்க்கக்கூடிய காட்சி பிஜேபியின் ஸ்பீக்கராக தான் நீங்க பார்க்க முடியும். அந்த நபருடைய வீட்டில் உட்கார்ந்து கொண்டு டீ காஃபி செல்ஃபி எடுத்துக்கொண்டு இந்த நாட்டு ஜனநாயகத்தை, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை எந்த அளவில் இவர்கள் இழிவுபடுத்தி விட்டார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். கடந்த 4-5 நாட்களாக எந்த அளவில் மோடியின் கேபினெட் மினிஸ்டர், மோடியின் ஸ்பீக்கர் இந்த நாட்டில் ஹார்ஸ் ட்ரேடிங் வேலையை பார்த்து வருகிறார்கள். அதை ஒட்டுமொத்த உலகமே பார்த்து வருகிறது. 5 கோடி, 12 கோடி, 10 கோடி, ஒரு மாதத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இன்ஸ்டால்மெண்ட். 50 லட்சம் கேஸ் இருக்கா, 50 லட்சத்தை வாங்க, கேஸை முடிச்சுக்கோ, 50 லட்சத்தை வாங்கு, எங்க கட்சியுடன் இணைந்து விடு. இந்த அனைத்தையுமே நீங்க பார்க்கும்போது இந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட்டின் சீனியர் அட்வொகேட் கபில் சிபல் பார்லிமெண்டில் அவரும் எம்பியாக இருக்கிறார், முன்னாள் மினிஸ்டராகவும் இருந்தார். அவரை நீங்க கேட்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும். இந்த நாட்டில் இல்லீகல் வழியாக நரேந்திர மோடி அண்ட் கேங் இந்த நாட்டுடைய டெமோக்ரஸியை உடைக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். ஸ்பீக்கருடைய பொறுப்பு என்ன? ஒபிஷியல் கஸ்டோடியல் ஆஃப் த ஹவுஸ். எந்த சம்மந்தப்பட்டோ இல்லை எந்த கட்சிக்கு சார்ந்தோ அவர் பேசக்கூடாது. இதுதான் இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் அவர் கொடுத்து இருக்கக்கூடிய பொறுப்பு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அன்று டிஎம்சியிலிருந்து வெளிபோன இந்த ரெபல் எம்பிக்களை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு வைத்து டீ பார்ட்டியை கொடுத்திருக்கிறார் இந்த நபர். செல்ஃபி எடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த நபர். மம்தா பானர்ஜியின் கட்சியை சார்ந்த கீர்த்தி ஆசாத் வேர்ல்ட் கப் கிரிக்கெட்டில் கபில் தேவுடன் இருந்த இந்த நபர் ஒரு தைரியமான, நேர்மையான நபர். இவருக்கும் பிஜேபி 25 கோடி ரூபாய் ஆஃபர் செய்தது. ஆனால் இவர் உடையவில்லை. இது போன்ற பல்வேறு நபர்கள் உடையவில்லை. ஆனால் இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா, பல்வேறு நபர்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து கூட இந்த 20 நபர்களை மட்டுமே உடைத்து ஒட்டுமொத்த டிஎம்சியை உடைக்கக்கூடிய வேலையை நரேந்திர மோடி என் கேங் பார்த்திருக்கிறது. கேங் என்று இதற்காக கூறுகிறேன். ஏன்னா நரேந்திர மோடி அவருடைய யூனியன் மினிஸ்ட்ரிகள், அது ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எஜுகேஷன் மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், காமர்ஸ் மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அனைத்திற்கான முடிவுகள் பிஎம்ஓ ஆஃபீஸ்ல தான் எடுக்கப்படுகிறது. அப்ப இந்த யூனியன் மினிஸ்டர்களுடைய வேலை என்ன? இந்த அனைத்து யூனியன் மினிஸ்டர்களுமே இந்த ஆபரேஷன் லோட்டஸ், இவர்கள் எல்லாருமே பிஜேபி என்கிற அந்த கட்சிக்காக மட்டுமே வேலை பார்க்கிறார்கள். இந்த நாட்டு மக்களுக்காக வேலை பார்ப்பது இல்லை என்கிற இந்த விஷயத்தை இந்த பதிவில் நீங்க புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கொடுத்திருக்கும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். எதுவும் புரியவில்லையா? ஹாய், ஹலோ, வணக்கம் அதையாவது எழுதிவிடுங்கள், ஒரு நொடி பிடிக்கும். இதை தாண்டி இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அதையும் தாண்டி
பொருளாதார ரீதியாகவும் இவங்களை மிகப்பெரிய அளவில் முடக்கி இருக்கிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. லோக்சபாவின் ஸ்பீக்கருடைய பொறுப்பு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கிறார். இவருடைய அர்த்தத்தை நீங்க பார்த்தீர்கள்ல, சிம்பிள் ஆஃப் பார்லிமெண்ட் and parliamentary dignity, custodian of the constitution, he is the protector of parliament. ஆனால் இந்த நபர் ஓம் பிர்லா இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இவரை நீக்குவதற்காக இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரப்பட்டது. இப்ப இதே நபர் கட்சிகளை உடைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார். பார்லிமெண்டின் ஸ்பீக்கர் கட்சிகளை உடைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார். கபில் சிபல் அவர்கள் தெளிவாக ஒரு போஸ்டை போட்டிருக்க, அதற்கான அர்த்தத்தை நான் மிக ஆழமாக உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். ஆனால் அவர் என்ன பேசினார் அதை நீங்க பார்த்து விடுங்கள். TMC is rebel will merge with National Citizen Party. National Citizen Party of India என்கிற இந்த கட்சியில் இவர்கள் எண்ணுகிறார்கள், Indian democracy has become the theater of the Indian democracy had become the theater of absurd. It's a joke. இந்த நாட்டு டெமோக்ரஸி ஒரு ஜோக்காக மாறிவிட்டது, ஒரு நாடக கூத்துப்பற்றையாக மாறிவிட்டது. These rebels of TMC legislation, the rebels of the TMC legislative party cannot merge with a political party. That can happen only if TMC wish to do so. இந்த உடைந்த நபர்கள், உடைந்து போன நபர்கள் TMC நினைத்தால் கூட அவர்கள் இன்னொரு கட்சியில் இணைய முடியாது. இந்த அனைத்து நபர்களுமே டிஸ்குவாலிஃபை செய்யப்பட வேண்டும். அதாவது அவர்கள் மறுபடியும் எலெக்ஷனில் நின்று அந்த கட்சியின் சிம்பலை வைத்து நின்றால் மட்டும்தான் அவர்களுடைய MP பதவி நிற்கும், அல்ல என்றால் நிலைக்காது. இது கபில் சிபல் எதற்காக கூறுகிறேன், அதற்கான விளக்கம் ஆதாரபூர்வமாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். ஆனால் மம்தா பானர்ஜி லாயலிஸ்டும் இருக்கிறார்கள், நம்பிக்கையான நபர்கள். சாகரிகா கோஷ், கல்யாண் பானர்ஜி, சுகோத் ராய், கீர்த்தி ஆசாத் போன்ற நபர்கள் இன்னைக்கும் மம்தா பானர்ஜியுடன் தான் நிற்கிறார்கள். கீர்த்தி ஆசாத் என்ன பேசினார்கள் நீங்க பார்த்தீர்கள்ல, ஏஎன்ஐக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூவில். அந்த வீடியோவை எங்களால் போட்டு காட்ட முடியாது, பட் என்ன பேசினார் அதை நீங்க பாருங்கள். போலீஸ் வாஸ் கார்டிங் TMC தலைவர்களுடைய வீடுகளுக்கு வெளியில போலீஸை போட்டு உள்ள நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபியின் குண்டர்கள் உட்கார்ந்து இருந்திருக்கிறார். அதாவது அவர்களுடைய குடும்பங்களை மிரட்டி, அவர்களை மிரட்டி பணத்தை எடுத்துக்கோ, இல்லைன்னா நீ உயிரோடனே இருக்க முடியாது. ஸ்டார்டிங்ல நீங்க பார்த்தீர்கள் ஒரு 8-9 பேர் தான் அங்க இந்த TMC-லிருந்து வெளியே வருவதற்கான அந்த ஒப்புதலை போட்டிருக்கிறார்கள். தேவைப்பட்டது 19-20. அப்ப அனைத்து நபர்களையும் உடைத்தது எப்படி நீங்க பார்த்தீர்கள். அது அடுத்த காட்சிகளை நீங்க பாருங்கள். மோடியின் ஸ்பெஷல் மினிஸ்டர், இவருடைய உண்மையான வேலை சுற்றுச்சூழல் அமைச்சர். ஆனால் இவர் பார்ப்பது என்ன, தன்னுடைய ஒபிஷியல் அரசாங்கம் கொடுத்த பங்களோவில் ஒரு அரசியல் கட்சியுடைய எம்பிக்களை கூப்பிட்டு வைத்து அந்த அரசியல் கட்சியை உடைத்த வேலையை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அப்போ மம்தா பானர்ஜி அடுத்து என்ன செய்ய போகிறார், எங்க போக முடியும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாரா? இந்த விஷயம் மம்தா பானர்ஜி கிடையாது. நாளைக்கு நீங்களும் நானும் நம்மளே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் அது அரசாங்கம் எதிராக இருந்தால் உங்களை சிறைபிடிக்கக்கூடிய வேலை தான் இவர்கள் பார்ப்பார்கள். அதாவது இந்தியாவில் நியாயத்தை, நீதியை மறந்து விடுங்கள். Why the custodian of this constitution? The country has a Supreme Court. And the Supreme Court உடைய வேலை என்ன? Chief Justice of India, will he give justice to Mamta Banerjee or to his political party? No. How this is illegal? அதற்கும் நான் உங்களுக்கு முன்னாடி வருகிறேன். அதுக்கு முன்னாடி பல்வேறு காட்சிகள் வந்தது. மோடியின் ஸ்பெஷல் மினிஸ்டர் அவருடைய வீட்டிலிருந்து வெளிவந்த காட்சிகள், ஸ்பீக்கருடைய வீட்டிலிருந்து வெளிவரக்கூடிய காட்சிகள். இந்த காட்சிகளை நீங்க பார்த்தீர்கள். ஏதோ புதிய புதிய எம்பிக்கள் அல்ல தலைவர்களுக்கு அந்த இன்டர்வியூ எடுக்கும்படி முதல் இன்டர்வியூ பூபேந்திர யாதவ்
அவருடைய வீட்டில் நடந்தது. 2வது இன்டர்வியூ ஸ்பீக்கர் ஓம் பிர்லாவுடைய வீட்டில் நடந்தது. இப்போ பல்வேறு நபர்கள் கூறி வருகிறார்கள் இவர்கள் பிஜேபியில் இணையவில்லை என்று. பிஜேபியில் இணைவது அங்க கேள்வி கிடையாது. பிஜேபி இந்த எம்பிக்களை உடைத்து எந்த கட்சியில் சேர்த்திருக்கிறார்கள் அதை நீங்க பாருங்கள். நேஷனலிஸ்ட் சிட்டிசன் பார்ட்டி ஆஃப் இந்தியா, NCPI. இந்த அரசியல் கட்சியை பற்றி யாருக்குமே தெரியாது. 2023ஆம் ஆண்டு ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிறது. ஏதோ ஒரு சில இடங்கள்ல ஒரு சில எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். இந்த அரசியல் கட்சியை பற்றி யாருக்குமே தெரியாத பட்சத்தில் இந்த கட்சி எப்படி இந்த அனைத்து ரெபல்ஸ்களையும் இன்வைட் செய்தது? எப்படி இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அங்க போய் சேர்ந்தார்கள்? எதற்காக இந்த அனைத்து ரெபல் எம்பிக்களுமே பிஜேபியின் யூனியன் மினிஸ்டர் வீட்டிற்கும் ஸ்பீக்கர் வீட்டிற்கும் ஓம் பிர்லா வீட்டிற்கும் போனார்கள்? இந்த அனைத்தையுமே நீங்க பார்த்தீர்கள்னா இவர்களுடைய மர்ஜர் ஒரு மிக பெரிய இல்லீகல் ஆக்டிவிட்டி. ஜூன் 14ஆம் தேதி 19ல இருந்து 20 ரெபல் எம்பிக்கள், திரிணாமுல் காங்கிரஸோடைய எம்பிக்கள், லோக்சபா எம்பிக்கள், டிஎம்சியோடைய மொத்தம் 28 எம்பிக்கள் இருந்து 20 எம்பிக்கள் இந்த மர்ஜர்ல சேர்ந்திருக்கிறார்கள். ககோலி கோஷ் இவருடைய தலைமையில இந்த மர்ஜர் நடந்திருக்கிறது. ஆனால் நீங்க இந்த மர்ஜருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை நீங்க புரிந்து கொண்டீர்கள்னா, எப்படி இது இல்லீகல் நீங்க புரிந்து கொண்டீர்கள்னா, இந்தியா ஹேஸ் அ ஆன்டி டெஃபெக்டிவ் லா. அதாவது ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு நீங்க உடைந்து போகக்கூடாது. இல்லீகல் கான்ட்ரோவர்ஷியல் மேட்டர்ஸும் இங்க இருக்கு. எப்படி அது நீங்க பாருங்க. ஆன்டி டெஃபெக்டிவ் லா 10th ஸ்கெட்யூல் கான்ஸ்டியூஷனுடைய 52வது அமெண்ட்மெண்ட் 1985ஆம் ஆண்டு நடந்தது. ராஜீவ்காந்தி அவர்களுடைய தலைமையில் இது நடந்தது. இந்த லா படி நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு கட்சி இன்னொரு கட்சியுடன் இணைவதற்கான மிக முக்கியமான அந்த கண்டிஷன் ஒரு எம்பியாவது லோக்சபாவில் இருக்கணும். இந்த சோ கால்ட் unrecognized unknown political party 2023ஆம் ஆண்டு ரெஜிஸ்டரான பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒற்றை எம்பி கிடையாது, ஒற்றை எம்எல்ஏ கிடையாது. அதாவது யாருன்னே தெரியாத, அடையாளமே இல்லாத ஒரு அரசியல் கட்சியில நீங்க போய் இணைந்திருக்கிறீர்கள். தெளிவாக 91 அமெண்ட்மெண்ட் இதை நான் மிக தெளிவாக படித்திருக்கிறேன். உங்களுக்கு முன்னாடி அதற்கான ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் நான் போடுறேன், நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு புரிய வரும். 91st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003ல தெளிவாக எழுதக்கூடிய விஷயம் ஆன்டி டெஃபெக்ஷன் லாக்கு கீழே ஒற்றை எம்பி கூட இல்லாத பட்சத்தில் ஒரு சில நபர்கள் கட்சியிலிருந்து உடைந்து அந்த கட்சியில் சேரும் போது அவர்களை டிஸ்குவாலிஃபை செய்வது மட்டும்தான் வழி. அப்போ இந்த 20 எம்பிக்களும் டிஸ்குவாலிஃபைடு ஸ்டேட்டஸ்ல இருக்கும்போது எப்படி ஓம் பிர்லா அவர்கள் அவர்களை வீட்டில் வர வைத்து டீ காஃபி கொடுத்து அவரை வெல்கம் செய்திருக்கிறார்? அப்போ இந்த நாட்டு சட்டத்தை மீறி, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை மீறி இந்த நாட்டு ஓம் பிர்லா வேலை பார்க்கிறாரா? இந்த நாட்டு யூனியன் மினிஸ்டர்கள் வேலை பார்க்கிறார்களா? நரேந்திர மோடி அவர்கள் வேலை பார்க்கிறாரா? இந்த நாட்டில் சின்ன சின்ன கட்சிகள் ஒவ்வொரு எம்பிகளை வைத்தும் இருக்கிறது. உதாரணத்திற்கு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஒரு எம்பி, ஜீதன் ராம் மாஞ்சியோடைய கட்சி ஒரு எம்பி, சந்திரசேகர் ராவுடைய கட்சி ஒரு எம்பி. இது மாதிரி ஒவ்வொரு எம்பிக்களை வைத்தும் கட்சிகள் இருக்கு. அந்த மாதிரி கட்சியில போய் சேர்ந்தால் கூட ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து இங்க தன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம். சரி, யார் இவர்கள் டிஸ்குவாலிஃபை செய்வது? ஒரு பார்லிமெண்டோட ஸ்பீக்கரால் தான் அது முடியும். அப்போ ஓம் பிர்லா தான் இந்த நபர்களை டிஸ்குவாலிஃபை செய்யக்கூடிய வேலையை பார்க்கணும். பட் அவர் செய்வாரா? ஓம் பிர்லா என்ன செய்கிறார்? அவர் கட்டி அணைத்து செல்ஃபி எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு டீ காஃபி கொடுத்து, அதாவது பூபேந்திர யாதவருடைய வீட்டில் டீலிங் நடந்திருக்கு. உனக்கு எவ்வளோ? 5 கோடியா இந்த எடுத்துக்கோ, உனக்கு எவ்வளோ? 10 கோடியா இந்த எடுத்துக்கோ, மாதம் 10 லட்சம் வேணுமா இந்த எடுத்துக்கோ, இஎம்ஐ வழியா எடுத்துக்கோ, உன் மேல கேஸ் இருக்கா
அப்ப கேஸ் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், வந்து 50 லட்சம் ரூபா போ. இல்ல சார், நாங்க மம்தா பானர்ஜிக்கு ரொம்ப லாயல், நாங்கெல்லாம் வர முடியாது. உயிரோடு இருக்கணுமா இல்லையா? வீட்டுல குண்டர்களை உட்காரு. சோ எந்த அளவில் டிஎம்சி உடைத்திருக்கிறார்கள், எந்த அளவில் இந்த நாட்டுடைய டெமோக்ரஸியை சிதைத்திருக்கிறார்கள் பாருங்கள். இதற்கு முன்னாடி ஆம் ஆத்மி பார்ட்டி உடைத்தார்கள், சிவசேனாவை உடைத்தார்கள், என்சிபியை உடைத்தார்கள், இப்போ டிஎம்சி உடைத்து விட்டார்கள். நாளைக்கு டிஎம்கே தப்புமா? நாளைக்கு மற்ற கட்சிகள் தப்புமா? இன்னும் சொல்ல போனால் பிஜேபியுடன் இருக்கக்கூடிய கட்சிகளை தப்புமா என்று நீங்க பார்த்தீர்களா? கிடையாது. காரணம் டீலிமிட்டேஷன். டீலிமிட்டேஷன் என்கிற இந்த சட்டத்தை இந்தியாவில் திணித்தால் மட்டும்தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பர்மனண்டாக இந்த நாட்டை ஆள முடியும். இப்படி சைனாவில் டிக்டேட்டர்ஷிப், ஒற்றை கட்சி தான் இருக்கிறதோ அதே போன்றுதான். அதாவது நரேந்திர மோடியோட திட்டம் என்ன? எதிர்கட்சிகள் எத்தனை பேர் இருக்கணுமோ அதை நாங்க டிசைட் பண்ணுவோம். யார் ஓட்டு போடலாம், யார் ஓட்டு போடக்கூடாது, அதை நாங்க டிசைட் பண்ணணும். எந்த விதமான தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வர வேண்டுமோ அதை நாங்க டிசைட் பண்ணணும். அதாவது உபசாரத்துக்கு மட்டும்தான் இந்த நாட்டில் தேர்தல் நடக்குமே ஒழிய இந்த நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல் எந்த விதத்திலுமே வெளிப்படையாக ஃப்ரீ அண்ட் ஃபேராக இதற்கு மேல் நடக்காது. இதுதான் அவர்களுடைய திட்டம். அதற்காக இடைஞ்சலாக இருக்கக்கூடிய இது போன்ற ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இவர்களை அழித்தால் மட்டும்தான் இந்த திட்டத்தை நாங்க சக்சஸ்ஃபுல்லாக அடைய முடியும். மக்களை ஏமாற்றலாம். மக்களுக்கு என்ன, போல செய்யவே விட்டா சிறையில் தூக்கி போட போறாங்க. ஆனால் இவர்கள் மக்களுக்காக குரல் கொடுக்கிறார்கள் இல்லையா? இந்த நாட்டு டெமோக்ரஸி, கான்ஸ்டிடியூஷன், அதை பற்றி பேசுகிறார்கள் இல்லையா? அதனால் இவர்களை முதலில் முடித்து விடலாம். அடுத்த டார்கெட் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்களாக இருக்கலாம். அதாவது அனைத்து நபர்களுமே பிஜேபியின் அடிமையாக தான் இருக்க வேண்டுமே ஒழிய பிஜேபி எதிர்த்தால் கட்சியை உடையும், எதிர்க்கவில்லை என்றாலும் கட்சி உடையும். திஸ் இஸ் வாட் நரேந்திர மோடி அண்ட் டீம் வாண்ட்ஸ் இன் திஸ் கண்ட்ரி அண்ட் தே ஆர் டூயிங் திஸ். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.